ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது டொனால்டு. இந்த சேனல் நம்ம இப்போ தான் உருவாக்கியிருக்கோம். இந்த சேனல் நம்ம மெயின் ஐடி போட்டு விளாட்றோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க, இப்போ பார்த்துக்கோங்க. பெட்டு 11 நாள் வந்திருக்கு. வந்திருக்கிறது நம்ம, அப்புறம் பாட்டு, அப்புறம் ரிஸ்கி யாதவ், அப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேர் தான் தர வெல்த்தி ஸ்டார்ட்டுங்க. டெசர்ட்டிகள் எடுத்து பாட்டி எடின்னு அடிப்போம் மண்டையிலேயே. அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரிலங்க. கொஞ்சம் லேக் அடிக்கி நினைக்கிறேன். ஏன்னா நான் இத்தனை நாள் இது அதனால் எத்தனை நாள் ரெக்கார்ட் பண்ண தான் நினச்சேன். ஆனால் இன்னும் இத்தனை நாள் ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் டைம்லாம் கிடச்சிருக்கு. ரெக்கார்ட் பண்ணாலும் வரமாட்டேங்குது, என்னன்னு தெரில. சரி, நான் போனேன். டெசர்ட்டிக்கில் வச்சு மண்டையில் அடிச்சிடணுன்னு பார்த்தேன். நம்மளை அடிச்சு விட்ருவேன். அடிச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. அடிச்சுட்டேன் பார்த்தீங்களா. நான் கூட ஆஸ்கர் போடலான்னு இருந்தேங்க. அடிச்சுட்டேன் என் மேலே வந்து. ரிஸ்கி யாதவ் சி என்ன இந்த பொண்ணு செத்துருச்சு. ஐயே, இன்னும் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். டேடி பின்னாடி சோனு அது பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. 6 தாண்டா இருக்கு. சரி, நம்ம யூடியூப் சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டொனால்டு எஃப்எஸ். இன்னும் 2 பேர் வராங்க. பரவாயில்ல, நல்லா தான் ஆடினா. இவன் பேர் என்ன? சரி ஆடுவோம். என்ன பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். மைக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அவங்க பேசுகிறது. இவனும் இன்னொருத்தன் தான் பேசுகிறான். இது சைடில் வச்சுப்போம் இந்த ரெக்கார்டர். இப்போ நம்ம ஒன்ட்டா படிக்கிறோம். கொடூரமாக அடிக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. 2 பேருக்கு ஒன்ட்டா படிப்போமா, 4 பேருக்குமே ஒன்ட்டா படிப்போமா? போர் அடிக்க 2 பேருக்கே அடிப்போமா? சரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து என்னை கண்டுபிடிக்கணும்னு அடையாளம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷூ போட்டிருப்பேன், அப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பேன், அப்புறம் ட்ரௌசர் போட்டிருப்பேன், அப்புறம் மண்டையில் தொப்பி, அப்புறம் சாம்பிராய் மூஞ்சி. அவ்வளோதான். இதான் என் கண்டுபிடிக்கிறதுக்கானது. எங்கள் அப்பு ஃபோன் அடித்தாப்புல கட் பண்ணிட்டேன். அப்புன்னு சொல்ல முடியாது, இது என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன், நல்ல நண்பன். இந்த நேரத்தில் ஃபோன் அடித்தாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஃப்ரீ ஃபயரில் முழுகிட்டோம். நீங்கள் கேட்கல, என்னடா பக்கத்தில் பையன் இருக்கான், அந்த பொண்ணுக்கு ரிவ்யூ பண்ணி விட்றீங்கன்ட்டு. பொண்ணுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டா பையனுக்கு ரிவ்யூ பண்ணிவிடு. அதனால தான். சரி, இங்கிட்டு தான் இனிமே இருக்கான்னு சொல்லிட்டு இவன் இங்கிட்டு போகிறான்னு நினச்சேன். பின்னாடி அடிக்கிறாங்க. நல்ல வேலை, 21 HP தப்பிச்சிட்டேன். எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன். இன்னும் அவன் ஒருத்தன் தான். நம்ம அடிக்க மாட்டோம், வேற எவனா அடிக்க விடுவோம், பார்ப்போம். ஏறி போனேன், மெடிக்கேட் போட்டுட்டு ஏறி போனேன். இங்கே ஒருத்தன் நம்ம ரிஸ்கி யாதவ் செத்துட்டாப்புல, என்னன்னே தெரில. சரி, எங்கிட்ட ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்குது. அதான் பார்த்தேன் எங்கிட்ட எங்கேயாவது இருக்காங்களான்ட்டு. பையன் இங்கே எங்கேயுமே இல்லை. அதோட லாஸ்ட்டாக இங்கே க்ளோவல் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டோம்னா. அதோட நம்ம டீம்மேட்டு பாட் 99 அடிச்சிட்டாப்புல. ஆனால் நம்ம பேர் தான் வந்திருக்கு. நம்ம தான் ஹெட்ஷாட் அடிச்சோங்க. இந்த தடவை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுருப்போம் சிப் போட்டு. பின்னாடி என்னடா இந்த மாதிரி நாய்ஸ் கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அப்படி தான். எடிட் பண்ணும்போதே பார்த்துக்கிறேன். இப்போ இதை எடுக்கணுங்க. சீக்கிரம் போ. டீம்மேட்டுக்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டால் கொடுக்க மாட்டான். நான் எடுத்துட்டேன், அவங்களும் எடுத்துட்டாங்க. இப்போ ஏறி போவேன், திடீர்னு சைட்லேருந்து வந்துடுவான். எப்படி வந்தானே தெரில எனக்கு. அதோட ஓசிக்கில்லு. சரி, இது இப்போ தான் அடிச்சிருக்கான்னு பார்த்தா பாருங்க. அடுத்து இங்கே ஒரு பொண்ணு அடிக்கலான்னு வந்தேன். பொண்ணா பையனான்னு தெரில. பையன் தான் அடிக்க வந்தேன். ஓசிக்கில்லு. சரி, ஒரு கீழே எங்கேயாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். ஒருத்தன் வந்தான், அடின்னு அடித்தேன். அதோட அங்கே இருக்கான், அதுக்கு பின்னாடி இருந்தான். போனேன், மெடிக்கேட் போட்டுருந்தாப்புல. அப்படியே சருன்னு ஆஸ்கர் விட்டு அடித்தேன். அதோட அங்கே நின்ட்டான். அப்படியே அடிச்சிட்டேன், அவ்வளோதான். அதோட மேட்ச் வெற்றி ஆகிட்டோம். அவன்கிட்ட அவ்வளோவா எதுவும் இல்லை.
சரி இந்த தடவை சுவிட்சர்ஸ் எடுப்போம். விச்சர்ஸா சுவிட்சர்ஸ் அது பேர் வாயிலே வர மாட்டேங்குது. குளோவால் 2 வாங்கிட்டேன். இந்த தடவை டீம் அம்முட்டுமே இங்கிட்டு தான் வந்தாங்க. சைட்ல லெஃப்ட் சைட்ல வந்தாங்க அம்முட்டு பேருமே. பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கிருந்து அப்படியே ஏறுவேன். இங்க ஏறிட்டேன்னா அதுக்கடுத்து அந்த வீடு மேல ஏறுவேன். அதுக்கடுத்து தான் அம்புட்டு பேரையும் பார்ப்பேன். அதோட உட்காந்துட்டு இருப்பேன். சுவிட்சர்ஸ் வச்சு மண்டையிலே போடுவேன். இப்போ பாருங்க. இப்போ பார்த்துங்க. மண்டையில போட்டேனா டவுன் ஆக்கிட்டேன். சரி யாருக்கிட்ட அந்த இது ட்ரோன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அது பாட் 99 இருக்கு. பார்த்தா 81 மீட்டர். இவங்களே ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. இவங்களே செத்துருவாங்க. நாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு சைட்ல இருந்து அடிச்சிட்டாப்புல தம்பி. சரி வேற என்ன பண்றது? அவ்வளோதான் நம்மளுக்கு கொடுத்து வச்ச லக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ரிவ்யூ பண்ணிட்டு உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க பயிலுக. பாட் 99 பார்த்தேன். என்னமோ பண்ணிட்டு இருந்தாப்புல. இது மேல ஏறினாப்புல ஃபர்ஸ்ட். ஏறிக்கிட்டு இங்க ஒரு எனிமியை போட்டாப்புல போட வந்தாப்புல. என்னன்னு தெரியல கைஸ். கை வலிக்குது கைஸ் அந்த மைக் இது பிடிச்சி. அதனாலதான் அவ்வளோதான் டபுள் டேக் டவுன் பண்ணிட்டாப்புல அவரு. இந்த மேட்ச் வெக்ட்ரி ஆயிட்டோம் கைஸ். கொடூரமாக வெக்ட்ரி ஆகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து 3 மேட்ச் வெக்ட்ரி, அவங்க 1 மேட்ச் தான் வெக்ட்ரி. சரி இருந்தாலும் பரவாயில்ல. நான் சுவிட்சர்ஸ் எடுத்தேன். சுவிட்சர்ஸ் எடுத்துட்டு டெசர்ட்டுக்கு இல்லை நம்மளுக்கு அடிச்ச வராது எவ்வளவா. அதோட நான் ஒரு ஹெல்மெட் எடுத்துக்கிட்டேன். க்ளோவால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து சூப்பர் மெடிக்கேட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே தெரில. நீங்க AN4 வச்சுக்கிட்டு என்னமோ பண்றாங்க. எங்க 2 பேருக்கு ரன்னிங் டேசி. நாங்க போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் க்ளோவால் போட்டாங்க. அதோட நான் ஆஸ்கர் போட்டேன். அதோட நான் மேலே ஏறி போனேன். இங்கே ஒரு எனிமி இருந்தான். மறுபடியும் போனேன். என்னென்ன தெரியல லேக் அடிச்சிச்சு. அப்புறம் ஒரு பொண்ணு போச்சு. அப்புறம் கால் அங்கே தெரிஞ்சிச்சு. அதுலேயே அடித்தேன். அவன் நாக்கு. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்தான். அவனை அடிச்சிட்டேன். தப்பிச்சிட்டு எப்படியோ. அப்புறம் க்ளோவால் போட்டு 2 பேருக்கு ஃபினிஷ் மூவ் போட்டேன். அதோட மேலே ஏறினேன். மேலே ஏறிட்டு எவனாவது இருக்கானான்னு பார்த்தேன். எய்ஸ் அடிக்கிறதுக்கு. எங்கிட்டு இருப்பான்னு பார்த்துட்டே இருந்தேன். இங்கிட்டு ஒருத்தன் நம்ம டீம்மேட் அடிச்சிட்டான். அதோட எங்கிட்டோ தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி பார்த்தேன். எவனும் இல்லை. அதோட சைடில் போனேன். என்னன்னு தெரில கைஸ். இப்படிதான் ஆகுது சில நேரத்தில். சரி அப்படியே பாய அடிச்சிட்டேன். அவ்வளோதான். மேட்ச் முடிஞ்சு. நான் போயிட்டு வரேன்.